அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜாவா லாங்குவேஜ்ல நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட் நம்ம வந்து போக போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மோர் தேன் ஒன் எலமெண்ட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம என்ன டேட்டா டைப் போவோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு போவோம். int a = 5ன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மோர் தேன் ஒன் வேல்யூ இருக்குது. ஸோ 10, 20, 30 இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணா என்ன பண்ணுவோம், ஒரு அரேக்கு நம்ம வந்து போவோம். ஓகேவா? இப்போ அரே ஏன் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம லிங்க்டு லிஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ அரேல பாத்தீங்கன்னா மெயினான டிராபேக் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ். ஸோ நம்ம அரேயோட சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே தெரியணும். ஸோ அரே சைஸ் ஷுட் பி நோன் இன் அட்வான்ஸ். அரே சைஸ் should be known in advance. ஸோ முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டாவது டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேல பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்லியர். இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் காஸ்ட்லியர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு முக்கியமான டிராபேக்காக தான் நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்க்கு நம்ம வந்து போக போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு அரே தான். ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது. ஸோ இத்தனை எலமெண்ட்ஸ் தான் நீங்கள் முன்னாடியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சி லாங்குவேஜ் நம்மளோட மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஜாவா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஊப்ஸ்ன்றதுனால நம்ம வந்து கிளாஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 10ன்னு ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலமெண்ட். நான் இந்த 10, 20, 30 தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். 20 இருக்குது, 13 இருக்குது. ஸோ பேர்லேயே தெரியுது லிங்க்டு லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் லிங்க் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நோடு இருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட்னா நம்ம நோடுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ட், செகண்ட் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டில் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு நோடு. ஸோ இப்போ இந்த நோடு, ஸோ ஒவ்வொரு நோடுக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 வச்சுக்கலாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 வச்சுக்கலாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா 3000 வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோடோட டேட்டா பார்ட் 10. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்னா நெக்ஸ்ட் நோடு. ஸோ இந்த 10க்கு அடுத்து என்ன நோடு இருக்குது, 20. ஸோ அப்போ அந்த 20யோட அட்ரஸ் என்னது, 2000. ஸோ இதை நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுறதுனால இந்த ரெண்டு நோடுக்கும் ஒரு லிங்க் வந்துருச்சு. ஸோ இப்போ புரியுதா அதுக்கு ஏன் லிங்க்டு லிஸ்ட்னு பேர் வந்துச்சுன்னு? இப்போ இதோட நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னது, 3000. அப்போ இதோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் 3000 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்துடும். ஸோ ப்ரோ அப்போ இதோட நெக்ஸ்ட் என்ன நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதோட நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் எலமெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ இல்லைனா இது வந்து நல்லு. ஸோ எப்போ நீங்கள் ஒரு நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் நல்லு பார்க்குறீங்களோ அந்த நோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் நோடு. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நோடை பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஹெட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ தலை தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் உடம்புலாம் இருக்கும். ஸோ அதனால இதை பார்த்தீங்கன்னா ஹெட் நோடுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம ஹெட் நோட்ல இருந்து ஒரு நோடோட நெக்ஸ்ட் பார்ட் நல்லு வர வரைக்கும் நம்ம டிராவல்ஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து என்டையர் லிஸ்ட் கிடைச்சிரும். ஸோ 10, 20, 13 சொல்லிட்டு. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். ஸோ கண்டினியூஸாக தான் உங்களுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகும். வேற உங்களுக்கு இங்கே அப்படி கிடையவே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா நோடு. ஸோ இன்னும் சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஜாவால எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நீங்கள் மற்ற லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் C++லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மேலாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ கேலாக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் இதில் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஜாவால அந்த கவலை கிடையாது. ஸோ நியூ கீவேர்ட் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெலீட் பண்ணுற நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கார்பேஜ் கலெக்ஷன் உங்களுக்கு ஜாவால ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கும் தானாகவே. ஓகேவா? ஸோ பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு லிங்க் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த கிரியேட் பண்ண லிங்க் லிஸ்ட்டை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ நான் இப்போ பார்த்த அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10ன்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம், 20ன்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம், 13 ஒரு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 நோடை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம மற்ற லாங்குவேஜில் நான் அப்பயே சொன்னேன் உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் இருக்கும். ஸ்ட்ரக்ட், நோடு, இன்ட், டேட்டா, ஸ்ட்ரக்ட், நோடு, ஸ்டார், நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ பாருங்க நம்ம இங்க அட்ரஸ் இங்க நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ அப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் தான் இருக்கணும் உங்களுக்கு மற்ற லாங்குவேஜ்ல. ஸோ நம்ம இங்க ரெஃபரன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ரெஃபரன்ஸ் நீங்க பாயிண்டரோட நீங்க ரெஃபரன்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம், நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் ஐ மீன் உங்களுக்கு இது நம்ம கிளாஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அந்த நோடுக்கான கிளாஸை நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றேன். ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு கிளாஸ் நார்மல் கிளாஸ் தான், கிளாஸ் நோட். ஓகேவா? ஸோ எனக்கு 2 ஃபீல்டு இருக்கும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்டே. ஸோ என்னது ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்டு டேட்டா ஃபீல்டு. ஸோ அடுத்த ஃபீல்டு நெக்ஸ்ட். அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது, ஒரு நோடோட அட்ரஸே தான் வந்து ஸ்டோர் பண்ண போகுது. அப்போ ஒரு நோடோட ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா உங்களுக்கே நான் சொல்லி தரேங்களேன். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, சிம்பிளா வச்சுக்கலாமே. இப்போ இந்த கிளாஸ் நோடுக்கே நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நோடு ஓபிஜே ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப். ஸோ இந்த நியூ நோடு தான் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இதை ஒரு பேர் சொல்லி அழைக்கணும். ஸோ நீங்க இருக்கீங்க, நீங்க தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். உங்களை ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஜெக்ட்வான்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு பேர் வச்சிடணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட பேர் தான் பாத்தீங்கன்னா ஓபிஜே, அதாவது ரெஃபரன்ஸ். அப்ப இந்த ரெஃபரன்ஸ்னா என்னது, அதோட கிளாஸ் நேம், அதோட ரெஃபரன்ஸ் நேம். ஸோ இங்க என்னது, இந்த செகண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு நோடு, அதுவும் இந்த நோடோட டைப் சேர்ந்தது தானே. அப்ப அதோட டேட்டா டைப் நோடுன்னு சொல்லலாமா? இங்க எப்படி டேட்டான்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ, அப்ப இதோட டேட்டா டைப் என்னது, ஒரு நோடு. அதோட பேர் என்னது, அதாவது ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது புரிஞ்சுதுன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம டைரக்டா நம்ம வந்து கோடிங்குள்ள நம்ம வந்து போயிடலாம். ஸோ எப்பயாச்சும் உங்களுக்கு டவுட் வருது இல்ல புரியாத மாதிரி வரும்போது நம்ம மறுபடியும் இந்த கிளாஸ் ரூம் செக்ஷனுக்கு நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்த்தது தான். ஒரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் நான் வந்து வச்சுக்கிறேன். எனக்கு மெயின் ஃபங்க்ஷன் வேணும். ஓகேவா? ஸோ இதுல பேசிக்கா உங்களுக்கு கோர் ஜாவா நாலேஜ் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நோடு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம அப்ப சொன்ன மாதிரி தான் இன்ட்டு டேட்டா நோடு நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டாக தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதில் நிறைய இது இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய இன்சர்ஷன்லேயே நிறைய இருக்குது. ஃப்ரண்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறது, இன்சர்ஷன் அட் எண்ட் இருக்குது, இன்சர்ஷன் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிஷனுக்கும் இதே மாதிரி இருக்குது. ஒரு எலமெண்ட்டை டெலிட் பண்ணுறது எப்படி, ஃப்ரண்ட்லேருந்து டெலிட் பண்ணுறது எப்படி, லாஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணுறது எப்படி, இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்து எப்படி டெலிட் பண்ணுறது, ஒரு லிங்க் லிஸ்ட் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, ஒரு லிங்க் லிஸ்ட் எப்படி சார்ட் பண்ணுறது, ஒரு லிங்க் லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு எப்படி கவுண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி டபுள் லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டோம்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ அதனால நான் பிளேலிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டுடுறேன். ஸோ நம்ம லைன் பை லைனா நம்ம வந்து பார்க்கலாம், பொறுமையாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட்டை மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட நோட் டெஃபினேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லிங்க் லிஸ்ட்க்கு நான் ஒரு கிளாஸ் நான் தனியாக கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் லிங்க்டு லிஸ்ட், சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து இன்சர்ட் மெத்தட் நம்ம ஒன்று வைக்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் இந்த லிங்க் லிஸ்ட் கிளாஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறதுனால இந்த லிங்க் லிஸ்ட் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிங்க் லிஸ்ட் எல்னு நான் வச்சுக்கிறேன், நியூ லிங்க் லிஸ்ட் ஆஃப். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? கண்டிப்பாக இருக்காது. இப்போ நான் இன்சர்ட் மெத்தட் நான் ஒன்று வச்சுக்கிறேன், வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு எல் டாட் இன்சர்ட் ஆஃப். ஸோ உள்ள நான் டேட்டா பாஸ் பண்ணுறேன் 10. நம்ம அப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம 3 டேட்டா நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம் 20. ஸோ இப்போ ஏன் இந்த ரெட் கலரில் சம் ஜிக்ஸாக் இருக்குதுன்னா நம்ம வந்து இன்சர்ட் மெத்தட் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோமா, பப்ளிக்கு வாய்டு இன்சர்ட். இன்சர்ட் வந்து ஒரு பேராமீட்டர் எடுக்குது, இன்ட் டேட்டா. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் நான் இன்சர்ட் கால் பண்ணும்போது நான் ஒரு நோடை கிரியேட் பண்ணுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நோடை கிரியேட் பண்ணும் போதுன்றதுக்கு நம்ம நோட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நோட் என்ன நான் வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு நியூ நோட். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு நோடு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த நியூ நோடுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நோடை கிரியேட் ஆகிடும். அந்த நோடோட பேரை தான் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணும் போதே கிரியேட் பண்ணுறேன்ல, பண்ணும் போதே இந்த டேட்டா ஃபீல்டை மட்டும் நான் அசைன் பண்ணிடுறேன். இங்கே 10 இருக்குதுல்ல, அப்போ அந்த வேல்யூவை நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வெறும்னையா பார்த்தீங்கன்னா நியூ நோடுன்னு பண்ணும்போது இது என்னது கன்ஸ்ட்ரக்டார் நம்ம படிச்சிருப்போமா. ஸோ இந்த கிளாஸோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும். இப்போ இங்க உள்ள நீங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும். அதுக்கு நீங்க பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார் வைக்கணும். இன்ட் டேட்டா
ஸோ திஸ் டாட் டேட்டா, ஸோ திஸ் ஏன் யூஸ் பண்றேன்னா நான் சொல்றேன். ஸோ இங்க டேட்டான்றதை நீங்க வந்து பாஸ் பண்றீங்க, அது இங்க இந்த ஆர்குமெண்ட் டேட்டான்னு இருக்குது, அந்த டேட்டா தான் இந்த டேட்டா. இங்க இருக்க டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியபிள் கிளாஸ்ல இருக்க கிளாஸ் மெம்பர். இப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வேணாம்னா நீங்க இங்க டின்னு வச்சுக்கோங்க, டேட்டா ஈக்குவல் டு டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கன்ஃபியூசேஷன் எதுவுமே இல்லைல்ல. ஸோ இப்படி பண்றதுக்கு பதிலாக தான் நம்ம இப்படி பண்றோம். ஸோ நீங்க புக்லலாம் நீங்க டெக்னிக்கலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ அதை சொல்றதுக்காக தான் நம்ம இப்படி இவ்வளவு பண்றோம். ஒரு நோடு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த நோடோட டேட்டா ஃபீல்டு இங்கே அசைன் ஆகும். இப்போ இங்க n தானே நோடு, இன்டர்ன் என்ன நடக்கும்னா இங்க திஸ் பதிலாக உங்க என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்னோட டேட்டா ஃபீல்ட்ல இந்த டேட்டானா என்ன 10. ஸோ என்னோட டேட்டா ஃபீல்டு 10 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இருக்க ஒரு நோடு மட்டும் இருக்குது. ஒரு நோடு மட்டும் இருந்துச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நல்லுதான். ஸோ நம்ம எல்லாருமே டிஃபால்ட் வேல்யூ தெரியும். இப்போ இன்டீஜர் நீங்க எதுவுமே அசைன் பண்ணலாம், டிஃபால்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா இதுக்கு 10 சாரி 0 சாரி இந்த நோடோட வேல்யூ தான் 10. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா நல்லு. ஓகேவா? ஸோ நம்ம இங்க இது நீங்க கொடுக்கணும்னு கூட அவசியமே கிடையாது, இதனால உங்க புக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க அதனாலதான். இப்ப ஹெட்னு ஒரு ஃபீல்டு நான் வந்து வைக்கணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஹெட் என்ன பண்ணும், எப்பவுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் நோட குறிக்கும். ஸோ இங்க ஹெட் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அதனால நம்மளும் ஹெட்னு இப்போ வந்து வச்சுக்கலாம். நோடு டைப் தான் அந்த ஹெட் தான். ஸோ ஹெட்ன்றது பேசிக்கா ஒரு நோடு தான். இப்ப இனிஷியலா எதுவுமே இல்லைன்னா என்ன சொன்னேன், நல்லுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் நோடுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹெட் நல்லா தான் இருக்கும், ஹெட்டுக்கு எதுவுமே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹெட் நல்லுன்னு கேஸ்ல இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நோடு. நான் அப்படியே தமிழ்ல எழுதுறேன், அதுதான் ஃபர்ஸ்ட் நோட். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நோட். இப்ப அப்படி இருக்கும்போது நம்ம கிரியேட் பண்ண நோட நம்ம ஹெட்டுக்கு போட்டுடலாம். ஸோ n தான் நம்ம கிரியேட் பண்ண நோடு, அது பாத்தீங்கன்னா இப்ப ஹெட். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்ப ஒரு நோடு மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அவ்வப்போது நம்ம ரெண்டு இடத்துக்கும் நம்ம ஸ்விட்ச் பண்ணுவோம், கோடிங் பார்ட் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு நோடு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு 10. ஸோ ஒரு நோடு மட்டும் இருக்கும்போது ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் நோடு தான் ஹெட். ஸோ அதை நம்ம பண்ணியாச்சு. ஸோ அதோட டேட்டா பார்ட் இது. அதோட நெக்ஸ்ட் பார்ட் என்னது, எனக்கு பின்னாடி வேற நோடு எதுவுமே இல்லை, அப்போ ஆப்வியஸா நல்லுதான். ஓகேவா? ஸோ அப்ப இங்க நான் ஒரு நோடு மட்டும் இருக்கும் போது நான் n டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லு கொடுக்கறதும் ஒண்ணுதான், இல்ல கொடுக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு l டாட் இன்சர்ட் ஆஃப் 10, இதுக்கு எனக்கு இப்போ கோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் நான் 20 நான் ஒன்னு ஆட் பண்றேன். ஸோ என்ன பண்றேன், 20ன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு நோட நம்ம வந்து லிங்க் பண்றோம் இங்க. ஸோ 20. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த நோடு இருக்குல்ல புது நோடு, ஸோ இந்த நோடோட ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நோடோட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் என்னோட அடுத்த ஸ்டெப்ல. ஸோ அதை நம்ம கோடிங்ல பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஹெல்த் ஸ்பாட் நான் வச்சுக்கிறேன். ஹெல்த் ஸ்பாட்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கிடையாது, இது பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது எலமெண்ட் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா ஃபீல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு, அதுதான் வந்து உங்களுடைய டேட்டா ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பாயிண்டர் நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ என்ன ப்ரோ இன்னொரு பாயிண்டர்னு கேக்குறீங்களா? ஸோ இப்போ ஹெட் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், ஃபர்ஸ்ட் நோட வந்து பாயிண்ட் பண்ணும். அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்றதுக்கு எனக்கு டெய்லுன்னு நான் ஒரு பாயிண்டர் நான் வந்து வச்சுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட லிஸ்ட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10, 20, 30, இல்லை நம்ம மேல இருக்க கேஸே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நோட நம்ம என்ன சொல்லுவோம், இது ஹெட் நோடு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் நோட நம்ம எப்பவுமே டெய்லுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இனிஷியலா எனக்கு ஒரே ஒரு நோடு தான் இருக்குதுன்னா அந்த நோடு தான் ஹெட், அந்த நோடு தான் வந்து டெய்லு. இப்போ நான் ஒரு புது நோட நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி புது நோட நான் வந்து கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் நோடு இது தானே, அப்ப இதுதான் வந்து டெய்லா நான் மாத்த போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதுதானே டெய்லு, இந்த நோட நான் ஹெட்னு சொல்லியும் கூப்பிடலாம், டெய்லுன்னு சொல்லியும் கூப்பிடலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கும், வீட்டில் உங்களை வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் இந்த டெய்லுன்ற பேரை வச்சு நான் வந்து கூப்பிட போறேன். இந்த டெய்ல் ஆஃப் நெக்ஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, இந்த நோட நம்ம வந்து என்ன நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு n. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த என்னோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா இந்த டெய்லோட நெக்ஸ்ட்ல போயிடும். இந்த டெய்லோட நெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நல்ல இருந்துச்சு, இப்போ வந்து 2000 போயிடும். அப்படி 2000 போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லிங்க் கிரியேட் பண்ணியாச்சு, ஆனால் டெய்ல் இந்த நோடு கிடையாது, புதுசா கிரியேட் பண்ண நோடு தான். அப்போ அந்த புதுசா கிரியேட் பண்ண நோட தூக்கி டெய்ல அசைன் பண்ணிடுறோம். ஜஸ்ட் 2 lines ஆஃப் கோட். ஸோ ரொம்பவே எளிமையா இருக்குது இல்ல?
ஸோ இது ஆப்வியஸா நல்லுதான். ஸோ இது நீங்க பிரச்சனை அவசியமே கிடையாது. ஸோ இல்லை உங்களுக்காக நான் வேணா திரும்ப உங்களுக்கு நான் எல்லா ஸ்டெப்பும் நான் வந்து போட்டுடுறேன். ஸோ இப்போ ஒரு நோடை நம்ம கிரியேட் பண்றோம்னா அதனுடைய டேட்டா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மேலே போயாச்சு. ஸோ இதை கூட பார்த்தீங்கன்னா நீங்க இங்க பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம்னா இதை நீங்க இப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு இங்க வெறும்னா இது மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணலாம், n டாட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா, ஸோ n டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல் இப்படி பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா எதுக்கு தேவையில்லாம ஒரு லைனை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டார் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஊப்ஸ்ன்றதுனால ரொம்ப பவர்ஃபுல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நோடு இருந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட்டு, டெய்லும் பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் நோடு எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டெய்ல் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டுக்கு பக்கத்தில் நான் டெய்ல்னு வச்சுக்கேன். ஓகேவா? கிளியர் இல்லை? டவுட்டு தானே? டவுட் இல்லை தானே? சரி, ஓகே. இப்போ செகண்ட் நோட் நான் கிரியேட் பண்ணுறேன்னா நம்ம அப்பயே சொன்னோம். ஸோ டெய்லோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புதுசாக கிரியேட் பண்ண நோடு. ஓகேவா? அப்போ டெய்லும் மாற்றணும். கடைசியா டெய்ல் ஈக்குவல் டு n. கிளியரா? இவ்வளோதாங்க இன்சர்ட். ஸோ இப்போ நம்ம 3 வேல்யூவை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். எல் டாட் டிஸ்பிளே நான் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக நமக்கு ஏன் ஜிக்ஸாக் லைன் வருதுன்னா நம்மகிட்ட ஒரு டிஸ்பிளே மெத்தட் இல்லை. ஸோ கிரியேட் பண்ணிடுவோமே. பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எது வரைக்கும் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே இன்னொரு நோடு நான் வந்து நம்ம மேலே இருக்கிற கேஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாமே. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஹெட்டில் ஆரம்பிப்பேன். ஸோ ஹெட்டில் ஆரம்பிச்சு என்னோட லாஸ்ட்டாக ஒரு நோடு இருக்கும். அந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்ல இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து போவோம். ஓகேவா? ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெட்டை பார்த்தீங்கன்னா டெம்ப்னு ஒரு வேரியபிள்ல நம்ம அசைன் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே ஹெட்டை மூவ் பண்ண மாட்டோம். அந்த ஹெட்டை நம்ம டெம்பில் ஸ்டோர் பண்ணிட்டு டெம்பை தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போனா என்ன மீனிங்னா இப்போ இந்த ஹெட் இருக்குதுல்ல அதே இதுதான் இப்போ டெம்பும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஹெட்டை ஸ்டெடியாக வச்சிருப்போம், டெம்பை தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லூப் எடுத்துக்கலாம். வைல் டெம்ப் நாட் இஸ் ஈக்குவல் டு நல். இது நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். என்னன்றதை நான் வந்து சொல்றேன். டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் டெம்ப் டாட் டேட்டா. ஓகேவா? ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம டெம்பை மூவ் பண்ணணும். ஸோ இப்போ டெம்ப் டாட் டேட்டானா என்னது, ஸோ இப்போ இங்க இருக்க 10ன்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த டெம்பை நான் வந்து ஒரு பொசிஷன் மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட். டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்ல என்ன இருக்குது, 2000 இருக்குது. அந்த 2000 அட்ரஸ் ஃபீல்டு இருக்க லொகேஷன் தான் எனக்கு இப்போ டெம்ப். ஸோ அதுதானே டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட். அவ்வளோதான், பிலீவ் மீ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10, 20, 13 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டு விதமா பண்ணலாம்னு சொன்னீங்களே சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நீங்க டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10, 20 மட்டும் தான் வரும். ஸோ அந்த கேஸ்ல நீங்க லூப்புக்கு வெளியே நீங்க வந்து தனியா டெம்ப் டாட் டேட்டான்னு போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு 10, 20, 30 வந்துடும். ஓகேவா? இது என்னன்னா நம்ம இப்ப கீழே போயிடலாம். இப்போ இப்படி இருக்குது இல்ல, நான் இன்னொரு நோட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 30 இது பாத்தீங்கன்னா சம் 3000. அப்ப நான் லிங்க் பண்றேன்னா இங்க 3000 நான் வந்து கொடுத்துருவேன். இது பாத்தீங்கன்னா நல்லு. ஸோ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்னா இது வந்து டெம்ப் வருமா, டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல இருக்குது. ஸோ அதனால இந்த இது எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ டெம்ப்னு பாத்தீங்கன்னா அதோட அட்ரஸ் ஸோ இங்க போயிடும். இதுக்கு அடுத்து எந்த நோடுமே இல்லை. அப்ப டெம்ப் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நல்லதான் பாயிண்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் லிஸ்ட் முடிஞ்சோன்னு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேஸ் இந்த லிஸ்ட்டை விட்டு தாண்டி போறது. செகண்ட் பார்த்த கேஸ் லாஸ்ட் நோட்ல நிக்கிறது. லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆப்வியஸா நல்லா தான் இருக்கும். அதனால எனக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் லாஸ்ட் டெம்ப் டாட் டேட்டான்னு கொடுத்தனா லாஸ்டோட டேட்டா தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ நீங்க எப்படி வேணா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து கிரியேஷன் அண்ட் டிஸ்பிளே நம்ம வந்து பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா எப்படி இன்சர்ஷன் பண்றது. ஸோ இப்போ நம்ம பண்ணது எல்லாமே இன்சர்ஷன் தான். இப்போ நம்ம பண்ணது என்னன்னா இன்சர்ட்டிங் அட் எண்டு. ஸோ ஒரு எலமெண்ட் முடிஞ்சோடனே இன்னொன்னு ஆட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் 10னா 10க்கு அடுத்து தான் நம்ம 20 ஆட் பண்றோம். ஸோ ஒரு எலமெண்டோட எண்டில் இன்னொரு இதை ஆட் பண்றோம். இப்போ 10, 20 தான் லிஸ்ட். அந்த லிஸ்டோட எண்டில் 30 ஆட் பண்றோம். இப்போ பார்த்தது இன்சர்ட் அண்ட் எண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அட் பிகினிங் இருக்குது, ஸ்பெசிஃபைடு பொசிஷனும் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் லிஸ்ட். ஸோ லிங்க் லிஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை. ஸோ ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.